தகுதியானது டீமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக தகுதியான டீம் தான். இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் பெரிய அளவுக்கு டப் கொடுத்தது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டம் நடத்தியது. இந்த வெற்றியை எப்படியாவது இந்தியாவிடம் பறித்து விடலாம் என்ற எண்ணமும், மற்றபடி இன்னிங்ஸ் போட்டியை தவிர்த்து விடணும் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா அழகாக ஆடி 5 விக்கெட்டை இழந்து டிக்ளேர் செய்தது. அதுக்கப்புறம் இந்த மேட்சை செகண்ட் பேட்டிங் பிடிச்ச பிறகு இந்தியாவுக்கு ஒரு வலுவான ஒரு இதாக இருந்தது. குறைந்தபட்சம் 248 ரன்களை வெஸ்ட் இண்டீஸை சுருட்டினாலும் ஃபாலோவனை தவிர்க்க முடியாத வெஸ்ட் இண்டீஸை இரண்டாவது இன்னிங்ஸையும் ஆட வைத்தது. ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடும் வெஸ்ட் இண்டீஸ் மூன்றாவது நாலாவது நாளில் மார்னிங்கிலே மேட்சை முடித்து விடலாம் என்ற எண்ணம். ஆனால் அத்தனையும் தவிடுபடியாக்கியது வெஸ்ட் இண்டீஸ் அணி. வெஸ்ட் இண்டீஸ் அணி கடுமையாக இந்த மேட்சை போராடியது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஒரு டப் கொடுக்கலாம் என்று போராடியது.